I am R. Tyagarajan. வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். இன்றைய பதிவில் நான் உங்களுக்கு பாலில் எப்படி அசுத்தங்கள் சேருது, அதை எப்படி தவிர்க்கலாங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பாலில் கறக்கிறதுக்கு முன்னாடி மடிக்காம்பில் ஒரு நல்ல ஆரோக்கியமான மாடாக இருந்தாலுமே அதோட மடிக்காம்பில் கொஞ்சம் கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கிருமிகள் பாலோடு சேரும் பொழுது பால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மடிக்காம்பில் இருக்க அந்த கிருமிகளை எப்படி நீக்கலாம்? முதல்ல பீச்சில் 2-3 பீச்சு பாலில் அதை வெளியில் அடிச்சு விட்டுறணும். அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கக்கூடாது. எந்த பாத்திரத்தில் நம்ம பாலை பிடிக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அதை சேர்த்து வச்சுக்கக்கூடாது. வெளியில் அடித்து விட்டுறணும் அந்த பாலை. அப்படி பண்ணுறதுனால அந்த கிருமிகளோட லோடு கம்மியாயிருக்கும். அடுத்து இந்த மாடுகள் ஏதாச்சும் வியாதி இருக்கா அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். எஃப்எஃப்டியோ இல்லை மாஸ்டைட்டிஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அடிக்கடி டிபி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி வியாதிகள் இருக்கும் பொழுது பால்லையும் அந்த கிருமிகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் மற்ற மாட்டு பாலோடு சேரும்போது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாட்டோட உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் எதுவும் சேராமல் பார்த்துக்கணும். மாட்டோட உடம்புல இருக்கிற அசுத்தங்கள்னாக்கா மண், சாணம், ஒட்டி இருக்கிற புல், வைக்கோல் இதெல்லாம் பால் கறக்கும் போது பாலில் விழுத்துடக்கூடாது. அதுக்காக மாட்டை நல்லா கழுவிடணும். 3 மணிக்கு கறக்குறீங்க, 4 மணிக்கு கறக்குறீங்க பாலைன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாடை நல்லா கழுவிடணும். அதை மட்டும் இல்லாமல் கீழேயும் ஃப்ளோரையும் நல்லா கழுவிடணும், தரையும் நல்லா கழுவிடணும். பால் கறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த புல் போடுறது, வைக்க போடுறது இது மாதிரி காரியங்களை செய்யவே கூடாது. அதனால் அதுலேருந்து வர்ற தூசி பால் பாத்திரத்தில் விழுவுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பாலில் அசுத்தங்கள் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி அசுத்தங்கள் சேரும்போது விரைவிலேயே பால் கெட்டு போய்விடும். அதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பால் கறவையாளர்கள் நெகத்தை வெட்டிக்கணும். அந்த நெயில் அதிகமாக அவங்களுக்கு நெகம் அதிகமாக இருக்கும்போது அதனால் அந்த மடிக்காம்பில் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க ஒழுங்காக நெயில் கட் பண்ணியிருக்காங்களா, நெகம் கட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறது ரொம்ப அவசியமான விஷயம். அவங்களையும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்தீரியா, தொண்டை புண் இது போன்ற நோய்கள் இருக்கா, அவங்க அடிக்கடி இருமுறாங்களா, தும்முறாங்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம கறவையாளர்களாக சேர்த்துக்கவே கூடாது. அவங்க உடம்பை சரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்களை நம்ம வாஷிங் சோடா போட்டு நல்லா கழுவிடணும். சோப்பு போட்டு கழுவக்கூடாது. சோப்பு போட்டு கழுவுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, அந்த சோப்போட வாடை கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற சோப்பும் அந்த பாலில் கலந்து சோப்போட வாடை அந்த பாலில் இருக்கும். அந்த பாலை கொள்முதல் செய்ய போகிற இடத்துல அந்த வாடையை பார்த்துட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் நாம் வாஷிங் சோடா வச்சு கழுவுறது தான் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.